நாயகி டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலில் உங்களுடன் சந்திப்பதில் மிக சந்தோஷம். நாயகி டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது நாம் பார்க்க போகின்றது குரு பெயர்ச்சி. வாக்கியத்தின்படி 11/5/2025 அன்று குரு பெயர்ச்சி முடிந்து விட்டாலும் திருக்கணிதத்தின்படி 14/5/2025 தான் குரு பெயர்ச்சி. ஜோதிடர்களில் 99% பின்பற்றுவது திருக்கணிதம். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு. அதன் பிறகு திருக்கணிதத்தில் அதுக்கு முன்பாகவே மார்ச் மாதம் சனி பெயர்ச்சியை பார்த்தோம். அந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும், வாக்கியத்தில் அடுத்த வருடம் 6/3/2026, ஆனால் 29/3/2025 திருக்கணிதத்தின்படி வந்துவிட்டது. அதே போல் விஸ்வாவசும் பிறந்து விட்டது. இந்த சனி குரு வீட்டில் போகக்கூடிய காலகட்டத்திலே யுத்தங்களுக்கு பஞ்சம் இருக்காது. எல்லை பகுதிகளில் யுத்தங்கள், தீவிரவாதத்தினால் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக ராகு கேது வந்தது 26/4/2025. இதனுடைய அமைப்பு இப்போ குரு பெயர்ச்சி. மிதுனத்தில் குரு, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறக்கூடிய குரு 1 வருஷம் இருப்பார். குருவுடைய ஸ்தான பலம், கோச்சாரத்தில் குருவுடைய ஸ்தான பலம் மிக முக்கியம். அதே போல் பார்வை பலமாக குரு பார்ப்பது 5, 7, 9. அப்போ துலா ராசிக்கு 5ஆம் இடம் பார்வை விசேஷம். தனுசு 7ஆம் இடம் என்பது சமசப்தமம். கும்பத்தை 9வது பார்வையாக பார்ப்பது விசேஷம். அதில் ரொம்ப விசேஷம் பார்த்தீர்கள் என்றால் ராகு கேதுவில் ராகுவை குரு பார்ப்பது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. திருக்கணிதத்தின்படி ராகு கேது எப்பொழுது என்று பார்த்தால் 18/5. ஸோ 18/5 என்பது இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதத்தின்படி 14ஆம் தேதி வந்தாலும் திருக்கணிதத்தின்படி ராகு கேது 18/5. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பார். ஸோ இப்போது மிதுனத்தில் குரு இருப்பதனால் புதன் வீடு, மிதுன லக்னக்காரர்களுக்கு குருவானவர் ஒரு பாதகாதிபதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் அப்படிதான். அதனால் இந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பில் கல்விகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உலக அளவில் குரு என்ன ஏதோ இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணுவார்னு நினைக்கக்கூடாது. ஸ்பெஷல்லாம் கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாக அவருடைய பார்வை உண்டு. வேர்ல்டு ஃபுல்லாக மனித வாழ்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளாக தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் பிரித்திருக்கு. எண்கணித பலனில் 1லிருந்து 9 இது இருக்கக்கூடிய விஷயம். யாராக இருந்தாலும் சித்திரையிலிருந்து பங்குனி மாதத்திற்குள்ளாக தான் பிறப்புகள். தமிழ் மாதம் 60 வருடங்கள் என்பது தமிழ் வருடம். இதெல்லாம் சாதாரணமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஜோதிடத்தில் இருப்பவர்கள், ஜோதிடர்கள்லாம் பெரிய அறிவுஜீவிகள், நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு கிடையாது. எல்லாம் இன்றைக்கி எல்லோருக்கும் தெரியும். குரு சரியாக இருந்துட்டால் அவர்கள் பெரிய ஜோதிடர்கள். எங்களோட பெரிய ஜோதிடர்கள். உங்களுக்கு ஆன்மீக அறிவு அதிகம். அதனால தான் பிரகஸ்பதி குரு. சுக்கிரன் என்றால் அசுரன், அசுரகுரு. இந்த பிரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குரு மிதுனத்திலிருந்து சுக்கிரனை பார்ப்பதனால் மருத்துவத்துறையில் பெரும் புரட்சிகள் ஏற்படும். மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள், மாத்திரைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். ரொம்ப பெரிய அளவுக்கு பயந்து கொண்டிருந்த நோய்களுக்கு விமோசனம் ஏற்படும். அது இதயமாகட்டும், மூளையாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், முதுகு தண்டுவடமாக இருக்கட்டும். குறிப்பாக ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் தாய்மார்கள் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கார்கள். நிறைய குழந்தைகள் ஆர்டிசத்தில் தான், ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகள். கண்டிப்பாக இந்த குரு மிதுன வீட்டிலிருந்து துலாத்தை பார்ப்பதனால் இதுபோல் மருத்துவ குறைபாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் விமோசனம் ஏற்படும். எழுதி வைத்துக்கொள்ளும். பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏற்படும். ஏன்னா சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தை ஐயோ நம்ம காலத்துக்கு எப்படி அப்புறமா எப்படின்றதெல்லாம் இது போல் குழந்தைங்கள் நிறைய பிறந்தவருடைய தாய்மார்கள்லாம் டிப்ரெஷன், மன அழுத்தம், சைக்காட்ரிக் எஃபெக்ட்டுக்கே போயிருக்காங்க. கண்கள் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு, செவித்திறனில் பாதிப்பு இருப்பவர்கள், காது மூக்கு தொண்டையில் பாதிப்பு இருப்பவர்கள், முக கோணலாய் இருப்பவர்கள், எந்தெந்த பிரச்சனையும் காஸ்ட்லியாக மருந்துகள் இருந்தாலும் நாளடைவில் அது ரொம்ப 1 வருடம் 2 வருடம் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவ புரட்சி ஏற்படுவதற்கு சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்தில் இருந்த குரு அஸ்திவாரம் போட்டு விட்டார். அதனால தான் கேன்சருக்கெல்லாம் மருந்து நம்ம கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அதே போல் மீடியா, ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், மியூசிக், படைப்பாளிகள், கலைத்துறையினர், கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்குமா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சியெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு ட்ரோனை கொண்டு தான் பிரச்சனைகள் வரும் என்று சொன்னோம். அதே போல் ட்ரோன் தான் இந்த போரில் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக குரு பார்ப்பது குருவுடைய வீட்டான தனுசு. அப்போ என்ன இருக்கும் குரு பார்க்கறதுனால? பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கனிமங்கள், புதையல்கள்லாம் வெளியில் கிடைக்கும். பெட்ரோலியம் கிடைக்கும், தாதுக்கள் கிடைக்கும், பெரிய பெரிய படிவங்கள், பிளாட்டினம், தங்கம், சுரங்கம்,
வைரம் எல்லாம் கிடைக்கும். உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நாடு மக்களே சீண்டாத நாடெல்லாம் பெரிய அளவுக்கு ஆகிடும். பூமிக்கடியில், மலைக்கடியில், கடலுக்கடியில் எல்லாம் புதையல்கள் கிடைக்குமா குரு பார்க்கறதுனால? தனுசுவை சொந்த வீட்டை குரு பார்ப்பதா கண்டிப்பாக இந்தியாவில் கிடைக்கும். எப்படி அனந்த பத்மநாப கோயிலில் தங்க புதையல் கிடைத்ததோ அதுபோல் தமிழ்நாட்டுக்கும் புதையல் கிடைக்கணும் வேண்டிக்கும். புதையல்லாம் தங்கம் வைரம் மட்டும் நினைக்காது, அதுக்கு மேலே காஸ்ட்லியான உலகங்கள்லாம் இருக்கு. அணு உற்பத்திக்கு, மருத்துவத்துறையிலெல்லாம் பண்ணக்கூடிய புரட்சிகளுக்கெல்லாம் அதெல்லாம் குரு வீட்டை பார்வையிடுவதனால் கிடைக்கும். அதாவது ரிசோர்சஸ்ன்னுவாங்க, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரிசோர்சஸ்கள் கிடைக்குமா, பாலபாலகமாக கிடைக்கும். அடுத்தது குரு பார்வை சனி வீட்டில், அதனால டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், ஆட்டோமொபைல் டெவலப்மெண்ட், மிஷினரி டெவலப்மெண்ட், வார் எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட், ரயில்வே துறையில் புரட்சிகள், விமானத்துறையில், கப்பல் துறையில் எல்லாம் புரட்சிகள், ஃபாரினுடைய ட்ரேடு, வரி விகிதிப்பு எல்லாமே மாறும். எல்லாமே ஒரு மாதிரி இருந்து இறுக்கமான சூழ்நிலை மாறும். உலகம் எளிமைப்படுத்தப்படும். உலகத்தில் சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக்கப்படும். மத மோதல்கள், இன மோதல்கள் எல்லாம் கண்டிப்பாக குறைக்கப்பட பார்ப்பார்கள். யார் வலிமையான மதம், இந்த மதம் அந்த மதம் எல்லாம் பேசுவதற்கெல்லாம் இல்லாத எல்லோரும் சமம் என்று கொண்டு வருவார்கள். என்ன, ராகுவை குரு பார்க்க போகுது. ஆனால் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் இருந்து கொண்டே இருக்கும். போர் நமது முடிவு இருந்தாலும் தீவிரவாதத்தினுடைய பாதிப்புகள்லாம் இருக்கும். சனி குரு வீட்டில் தனியாக நிற்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன். கேது சூரியன் வீட்டில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன். ராகுக்கு தான் குரு பார்வை, துலாத்துக்கு தான் குரு பார்வை, தனுசுக்கு தான் குரு பார்வை, சிம்மத்திற்கும் மீனத்திற்கும் எந்த பார்வையும் இல்லை. அதனால அடுத்த 18 மாதத்திற்கு யுத்த பூமி, தீவிரவாத அமைப்பு, தலைவர்களுடைய உயிருக்கு, தொழிலதிபர்களுடைய உயிருக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்களுடைய உயிருக்கு, சினிமா துறையில், மியூசிக் துறையில், விஞ்ஞானிகள், ஏர் மார்ஷல்ஸ்கள், மேஜர் ஜெனரல்கள், கப்பல் படை, முப்படை தளபதிகளும் கவனமாக இருக்கணும். சாதாரணமாக இந்த ட்ரோன் தாக்குதல்லாம் இனி அடிக்கடி அதிகமாக பார்க்கலாம். பாகிஸ்தானுடன் மட்டும் இல்லாமல் சைனாக்காரனுடைய தொந்தரவு எல்லாம் அதிகரிக்குமா, ஸ்ரீலங்காவிலிருந்து நமக்கு தொந்தரவு தமிழ்நாட்டுக்கு கூட கிடைக்குமா. ஏதோ பார்டர்களுக்கு தான் பிரச்சனை, நம்மளாம் நிம்மதியாக காலரை தூக்கி விட்டுன்னு சுத்த முடியாது, நமக்கும் ஏற்படுமா. கவனமாக இருக்கணும். 7/5 ஆரம்பித்தது பூர நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு உண்டானது. சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் என்றால் அந்த நட்சத்திரத்தில் போர் ஆரம்பிச்சிருக்கு. தீவிரவாதிகள் தாக்குதலோடு ஒரு நாட்டுக்கு நாட்டு போர் டிக்ளேர் பண்ணுது. அந்த நாட்டை போய் அடித்துட்டு வந்தது. சுக்கிரன் அசுரன் அடங்குமா, அடங்காது, திருப்பி திருப்பி வரும். அப்போ ஒரு பதட்டம் இருக்கும். குரு வீட்டை குரு பார்ப்பதனால் தங்கத்தின் விலை குறையிற மாதிரி குறையும், ஆனால் ஏறிக்கினே போயிடும். தங்க முதலீடுகளும் நில முதலீடுகள் தான் நிற்குமா. ஷேர்ஸ் எல்லாம் ஒரே நாளில் திடீர்னு காலி ஆகிடும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் துணி காணும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதனால முதலீடுகளில் கவனமாக இருங்க. தங்கம் குறையிற சமயத்தில் வாங்கிக்கங்க, விலையேற சமயத்தில் விற்றுருங்க. நிகே போட்டு நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகணும்னா நடக்காது, மாட்டிப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கற்றுக்கணும். எல்லாரும் வீடுகளிலிருந்து எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருங்க. இப்போல்லாம் 10 வருஷம் பேக்கேஜே இருக்குது வீடுங்களுக்கெல்லாம். இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருங்க. அதை போட்டு வருஷம் ஏமா ரெனியூவல் பண்ணி ஞாபகத்தில் வச்சு. நம்ம எல்லாத்துக்கும், உடைமைகளுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் தான். வண்டிகளுக்கு மட்டும் பார்க்காதீங்க. நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு பெரிய இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கு. என்னடா செல்வி சொல்கிறானே எல்லாருக்கும் டிக்கெட்டான்னு பார்க்காதீங்க. ஏன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு துர்மரண சாஸ்திரத்தை கொடுப்பார். நிறைய நிற்க குரு மிதுனத்தில் நிற்க கேந்திரத்தில். அடுத்தது திருக்கணிதத்தின்படி கும்பத்தில் 18ஆம் தேதி ராகு வருவதும் சிம்மத்தில் கேது வருவதும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதுக்கேற்றவாறு தான் இந்த பலன்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகான்கள் தரிசனம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் தரிசனம் இதெல்லாம் குருக்கு பிடித்தது. முக்கியமாக அப்பா அம்மா ஆசீர்வாதம். தந்தையை கும்பிடுகளும் தாயை கும்பிட்டுருணும். அவங்க தான் நமக்கு முழு குரு. தந்தை, தாய் தந்தை, பெற்றோர் பெரியோர், தாத்தா பாட்டி, மாமா யாரெல்லாம் நம்மளுடன் பெரியோர்களோ எல்லோரையும் கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது, நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை தேடி கௌரவப்படுத்துவது இதெல்லாம் குருவுக்கு பிடித்த விஷயம். குருவுக்கு அடுத்ததாக பசுமாடுகளுக்கு உணவு அளிப்பது ரொம்ப பிடிக்கும். பசுமாடுகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய மாடுகளுக்கு உணவு கொடுப்பது, கோயில்களில் வேலை செய்யக்கூடிய சுகாதார பணியாளர்கள், ஸ்வீப்பர்கள், கிளீன் செய்பவர்கள், செருப்பை பாதுகாப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் கிடைக்கும்? அவங்களுக்கெல்லாம் ஹெச்ஆர்என்சினா 20,000 ரூபாய் கொடுப்பாங்க, 3,000 2,000 கொடுப்பாங்க. நம்ம தான் கொடுக்கணும். அர்ச்சகர் தட்டில் உண்டியில் போடுவது, அர்ச்சகர்லாம் பெரிய கோயிலில் தான் நல்ல சம்பளம். சாதா கோயிலெலாம் ஒன்றுமே இல்லை, உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த தர்மம் வாழணும்னு நிற்கிறாங்க. அவர்கள்லாம் குருவாக நினைத்து அவர்களுக்கு முடிந்தால் அவர்களுக்கு நல்ல வசதியான இருக்கவர்கள் துட்டு போடுறதுக்கு பதில் அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி கொடுப்பது, அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது. அரிசி பருப்பே வாங்கி கொடுக்காதீங்க, மிளகு சீரகம்லாம் வாங்கி கொடுங்க, அதெல்லாம் பிரீத்தி. எண்ணெய் வாங்கி கொடுக்குறது, மிளகு வாங்கி கொடுக்குறது, சீரகம் வாங்கி கொடுக்குறது, கல்லுப்பு வாங்கி கொடுங்க. கல்லுப்பெல்லாம் மகாலட்சுமி அவதாரம். கோயிலுக்கு கல்லுப்பெல்லாம் வாங்கி கொடுங்க. உப்பு போடலன்னா அந்த பொருளே குப்பையில் தானே. ஸோ இதெல்லாம் குரு பிரீத்தி. படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, புக்கு வாங்கி கொடுக்குறது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுக்குறது, அந்த பசங்களுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்குறது, கஷ்டப்படாமல் அந்த பசங்க கௌரவமாக போயிட்டு வர்றதுக்கு, கண்ணாடியில் ப்ராப்ளம்னா நல்ல கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது, முதியோர் இல்லங்களுக்கு முடிந்தால் உதவி செய்வது, துணிமணிகள் வாங்கி கொடுப்பது, அறுசுவை உருந்து எல்லாம் போட்டு சாப்பாடை வேஸ்ட் பண்ணது.
ஒரு பொங்கல் ஒரு சட்னி கொடுத்தாலும் நல்லா கொடுங்க. எதுக்கு வயசானவங்களுக்கு போய் ஸ்வீட்டை போட்டுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் சுகரை வச்சுக்கின்னு யாரும் சாப்பிடாம ஸ்வீட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? வடை பாயசத்தோடு போடணுன்னு எந்த வித சட்டமும் கிடையாது. வடை பாயசத்துக்கு போடுறது ஒரு மாதத்துக்கு வாங்கி கொடுங்க மளிகை சாமான். அவங்கெல்லாம் ஒரு வேளை சாப்பிட்டாவே போதும், அவங்களுக்கு 2 வேளை பட்னி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதே போல் ஆத்ம ரீதியான விஷயங்கள் செய்ய செய்ய குருவுடைய அனுகூலம் கிடைக்கும்.